மக்கா, பீரோல இந்த வீட்டு பத்திரம் அப்புறம் நம்ம தோப்பு பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் முதல்ல எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. என்னது, வீட்டு பத்திரம் தோப்பு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லுறாரு? அப்படின்னா எல்லாத்தையும் வித்து ரூபாய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்மள தேர்வுல நிக்க விட போறாரா? போச்சு போ, என் வாயாலேயே நானே கேட்டேன். இந்த பயலடா போடு பண்ணி மாமியா வீட்டுல இருந்து வாழன்னு கூப்பிடாம இருந்திருந்தோம்னா இப்ப இந்த மனுஷனையும் கூப்பிடாம வந்திருப்பானே. என்ன செய்ய, இந்த மனுஷங்கிட்ட பயந்த மாதிரியே காட்டிடக்கூடாது. நம்ம கொஞ்சம் முகத்தை அப்படியே வீரப்பாவே வச்சுக்கிடுவோம். என்ன ஒரு தினுசா வெட்டிட்டு கிடக்க? பாத்தியம்மா, இந்த மனுஷனை வந்ததும் வராததுமா எப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்காருன்னு. உன் தம்பிக்காரங்கிட்ட பத்திரத்தை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு கிடக்காரு. உன் தம்பியும் என் பேச்ச ஒரு நேரம் கூட சரியா கேட்க மாட்டான். இப்ப அவன் அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு எப்படி வீட்டுக்குள்ள போய் எடுக்க போயிருக்கான் பாத்தியால? எல்லாம் என் நேரம். நான் எப்படியும் சாப்பிடாம கொள்ளாம கிடந்தா கூட என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா? அதுக்கு கிடைச்ச பரிசுதான்ல இதெல்லாம். ஏமா, நீ எதுக்குமா இப்படி எல்லாம் போட்டு புலம்பிட்டு கிடக்க? நீ அமைதியா இருமா, நான் பாத்துக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு மூத்த மகன் நான் தாமா எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து பண்ணணும். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ இருக்க தைரியத்துல தான் மக்கா நான் இருக்கேன். எப்படி பேசுறாரு பத்தி அந்த மனுஷன். அண்ணன் பேச்சிலேயே போட்டு தாக்குதாரா. ரஞ்சிதா புலம்பி தள்ளுதா. பாக்க கண்கொள்ளா காட்சியா தான் இருக்கு. ரஞ்சிதோ அவ மருமக மேல இப்ப அப்படியே கோவமும் வைத்தறிச்சலும் கொந்தளிப்புமாவா இருப்பா. என்னடா நீங்கள ஒரு மனுஷனா இந்த வீட்ல வாழ வந்திருக்கீங்களா இல்லனா குடும்பத்தை நாசமாக்க வந்திருக்கீங்களா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், வாய் திறந்து பதில சொல்லுங்களா. தீமுறு பிடிச்சவளா? அத்தையாவது சொத்தையாவது நீ எல்லாம் படிச்சவதானடி. ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத சாதுரியமா அறிவாளித்தனமா சமாளிக்கணும். அதை விட்டுக்கிட்டு இப்படி எங்களுக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள சண்டையை மூட்டி விடலாம்னு வந்திருக்கேளாடி. வாய மூடிடி. பிள்ளைய கொண்டு அக்கா வீட்டை கொண்டு விட்டுக்கிட்டு நீ என்னடி திமிர்த்தனமா ஊரை சுத்திக்கிட்டு திரியா? இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து எனக்கு எதிரா பேச வைக்கலாடி. உங்க அம்மா வீட்டோட என் மகனை கூட்டிட்டு போய் அவன் சம்பள பணத்தை எல்லாத்தையும் புடுங்கிட்டு தெருல நிப்பாட்டலாம்னு பாத்தியாட்டி. இப்ப என்னடான்னா இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சாதகமா பேச வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கலாட்டி. இந்த மனுஷன் இல்லாததையும் பொல்லாததையும் என்ன பத்தி சொல்லி என்ன அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். நான் நடு தெருல நிக்கணும். அதை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் கை கொட்டி சிரிக்கணும். அதானே உங்க எண்ணம் எல்லாம்? அத்தையாவது சொத்தையாவது வாய மூடிட்டி. ரெண்டு பேரும் என்ன பத்தி என்னட்டி நினைச்சியா? ஆயிரம் தான் இருந்தாலும் என் ரெண்டு மக்கமாரும் என் பேச்ச மட்டும் நம்பி கேப்பானுவோ. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு உங்க பின்னாடியே வந்துருவானுவோன்னு கனவுல கூட நினைச்சிடாதிய. இந்த மனுஷன் இத்தனை வருஷ காலமா அவர் தனியா போய் இருந்தாரு. இப்ப அவரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துகிட்டு வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் உண்டு பண்ணி நீங்க நிம்மதியா சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? கேட்டியலா? உங்க வயிற்றுல பச்சை தண்ணி கூட இறங்காதுட்டி. என் வயிற்றுச்சல் உங்களை நாசமாக்கிரும். இந்த ரஞ்சிதத்தை பத்தி என்னட்டி நினைச்சியோ? வாயை மூடிக்கிட்டு வீட்டுல உள்ள வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டுல கிடக்கப்பட்ட மிச்ச மீதியெல்லாம் தின்னுகிட்டு இங்க இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லன்னு வச்சுக்கிடுங்க. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு நடைய கட்டுங்கட்டி. இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படிதான் சொல்லுவேன், அப்படித்தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவேன்? என் கோட்டை, என் சாம்ராஜ்யம். நான் சொன்னதை மட்டும்தான் இங்க இருக்கப்பட்ட எல்லாரும் கேட்கணும். இல்லன்னு வச்சுக்க இந்த வீட்டுல யாருக்குமே இடம் இல்ல. வெளியே போங்கிட்டியலா? என்ன யாருன்னு நினைச்சிய? என் பேச்ச கேட்டுக்கிட்டு அடங்கி இருக்கதா இருந்தா இந்த வீட்டுல இருங்க, இல்லன்னு வச்சுக்கிடுங்க உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணும் இல்லாம பண்ணி விடுவேன். ஜாக்கிரதை. என்கிட்டயே உங்க நடிப்பு திறமைய காட்டுதலாட்டி. அதடி இப்படி எல்லாம் மருமக்களை மிரட்டலாம்னுதான் மனசுல நினைச்சுக்கிட்டு வயிற்றுச்சலோட நின்னுகிட்டு இருக்கா. ஆவாதட்டி ரஞ்சிதா, இனி உன் நடிப்பெல்லாம் இந்த வீட்டுல ஆகவே ஆகாது. எங்க அண்ணன் வந்துட்டாரு வீட்டுக்கு. எங்க அண்ணன் வந்துட்டாரு. என்ன மக்கா இப்படி பாத்துக்கிட்டே நிக்க? உங்க அப்பா கிட்ட கேள்வி கேள்ல. நீ தள்ளுமா, உனக்கு நீ யாரு இல்லன்னு நினைச்சுக்கிட்டாரோ நான் இருக்கம்மா உனக்காக. என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மனசுல? வந்ததும் வராததுமா எங்க அம்மாவை பற்றி இப்படி ஏசிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன ஏசாம பண்ணுத வேலை அப்படி இல்ல. உங்க அம்மா உனக்கு பெருசுனா நீயே பெருசா நினைச்சுக்க. அதுக்குன்னு வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் இவளுக்கு அடங்கி இருக்கணும்னு அவசியமே இல்லல்ல.
அன்புக்கும் பாசத்துக்கும் அக்கறைக்கும் அடிமையா இருக்கலாம்ல. ஆனா ஆணவத்துக்கு ஒரு காலமும் யாரும் அடங்கி இருக்க மாட்டாவோ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, இவ்வளவு தூரம் வாய் பேசுதியல, என் பேத்தி பூமாரி அதான் உன் மவா 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிருக்கா. இப்ப ரிசல்ட் வந்துருக்குல்ல, பிள்ளை எத்தனை மார்க் எடுத்தான்னு உனக்கு தெரியுமால? அடுத்தது 11ஆவதுல பிள்ளைய சேர்க்கணுமா பள்ளியிடத்துல கொண்டு, அதுக்கெல்லாம் உனக்கு அக்கறை இருக்கால? அது பிள்ளைய கொண்டு அவ அக்கா வீட்ல விட்டுருந்தான்னா நாங்க என்ன பண்ண முடியும்? நான் உன்கிட்ட ஒன்னும் கேட்கலட்டி, நீ வாய மூடிட்டு ஓரமா நில்லு. நான் என் மவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பாத்தியா மக்கா, உனக்கு சப்போர்ட்டா ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டேங்காரு. ஏல, நான் உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில சொல்லல. ஏப்பா, அது அது இதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனா என் பேத்தி மார்க்க உனக்கு சொல்ல முடியுமால? என்னமோ கடமை கண்ணியம் அக்கறைன்னு பேசிக்கிட்டு இருக்கிய, அந்த அக்கறை எல்லாம் உன் பிள்ளை மேல இருக்கால? இந்த குத்துக்கல்லாட்டம் ஒரு வேலையும் செய்யாம உடம்பு வளையாத மாதிரி உன்னை வேலைக்காரன் கணக்க நடத்திக்கிட்டு இருக்கா உங்க அம்மா. அவ மேல அப்படியே அக்கறை கடமைன்னு பேசிக்கிட்டு இருக்க. நீ பெத்த பிள்ளை மேல கொஞ்சமாவது பாசமும் அக்கறையும் வச்சிருக்கியால? என் பேத்தி நல்லா படிக்கணும், அவன் நல்ல மார்க் எடுக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளா கடவுளை வேண்டாத நாளே இல்லல. பிள்ளைக்கு ரிசல்ட் வந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு போன பண்ணி நான் கேட்டிருக்கோம்ல பிள்ளைக்கு எவ்வளவு மார்க்குன்னு. நீ பிள்ளைகிட்ட கேட்காண்டா, என்ன மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போன பண்ணி நீ கேட்டிருப்பியால? இல்லைன்னா நேர்ல போய் தான் கேட்டிருப்பியா? பேச வந்துட்டான் பேச்சு. என்னமோ கடமை அக்கறைன்னுக்கிட்டு. யாமல இப்படி இருக்க? நல்ல குத்துக்கல்லு கணக்கத்தானே இருக்கா உங்க அம்மா. அவளுக்கு தொண்டு ஊழியம் பண்ணிட்டு கிடக்க. உனக்கு ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிச்சு பிள்ளை குட்டிய காப்பாத்தணும்னு ஒரு நினைப்பு கூட இல்லாம இருக்க. யாமல இதெல்லாம் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாலோ? பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்காத, நீ என் பேச்ச மட்டும் கேளு, எனக்கு அடிமையாவே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு கடன்னு. ஏப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படிதானே என்ன பேச வச்சிருக்க? என் மூத்த மகன் மட்டும்தான் என் பேச்ச கேட்டு கிடந்தான். இப்ப இந்த ஆளு பேசுறத கேட்டு என் மகன் என்ன ஒரு மனுஷியவே மதிக்க மாட்டான் போலுக்க. யாதாடி, மருமக மாதிரி யாரும் எடுத்துட கூடாதுன்னு ஒளிச்சுலாம் வச்சிருந்தேன். இவன் கரெக்டா போய் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டானே. ஏப்பா, இந்தாங்கப்பா. என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிய? நிம்மதியா இருக்கப்பட்ட வீட்டுல அப்படியே குழப்பத்தை உண்டு பண்ணலாம்னா? இல்ல வாய மூடல, உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதோ? எல்லாரு மேலையும் பழிய போட்டுக்கிட்டு இருக்கிய. நீ நல்ல மனுஷனா இருக்கியான்னு முதல்ல யோசிக்க. மக்கா, இவன் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஆஸ்பத்திரில இருந்து வாங்கினோம்ல அந்த பேப்பரை கொண்டுட்டு வா. இந்தாங்கப்பா. பாருல, முதல்ல இத வாங்கி பாரு. பார்த்தாலும் உனக்கு என்ன தெரிய போகுது? படிக்க வேண்டிய நேரத்துல படிக்க வேண்டிய காலத்துல ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா எங்க படிக்க விட்டா உங்க அம்மா? அடக்கி போ, வேலைய பாரு, வீட்டு வேலைய பாருன்னு உன்னை ஒரு வேலைக்காரனாவே ஆக்கி வச்சிருக்கா. உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டா, பிரஷர்ல சுகர்ல மயங்கி விழுந்துட்டான்னு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்திய. அவளுக்கு என்ன ஏதுன்னு உனக்கு தெரியுமால? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தான், நீங்க ஒண்ணு பாத்துக்கிடாண்டா, நான் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். ஆமால, நல்லபடியா பாத்துக்கிடுவேன். டாக்டரு போன பண்ணி கூப்பிட்டு என் மூஞ்சில காரி துப்புனார்ல. என்னது டாக்டர் நன்னு மூஞ்சில காரி துப்புனாரா? உங்க அம்மைக்கு ஒண்ணு இல்லல, அவ நல்லாதான் இருக்கா. டாக்டர் கிட்ட உங்க அம்மா என்ன சொல்லிருக்கா தெரியுமால? என் மவங்கிட்ட சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு, எனக்கு உடம்பு சரியில்லை, பிபி சுகர்லாம் ஏறி கிடக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிருக்காள. பாருல, உங்க அம்மைக்கு ஒண்ணு இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. அப்படியே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுட்டு கிடக்கால. நீ அப்பதானே குடும்பம் பிள்ளை குட்டின்னு போக மாட்ட, இவளையே பாத்துக்கிட்டு இவளுக்கு தொண்டு ஊழியம் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு இவ பேச்சையே கேட்டு கிடப்பில்ல. எப்பா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. என்னல ரொம்ப துள்ளிக்கிட்டு வர? உள்ளத சொன்னா முதல்ல நம்பு. உங்க அம்மா சொன்னது மட்டும்தான் வேத வாக்கியமா நினைச்சுக்கிட்டு இருக்காத. உலகத்துல மத்த எல்லாரும் இருக்காவோ. இங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கல. அம்மானு பாசம் அக்கறை கடமை எல்லாம் இருக்க வேண்டியதுதான். ஆனா உங்க அம்மா உன்னை பைத்தியக்காரனாக்கி உன்னை வீட்டு வேலைக்காரனா ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. நீயே முதல்ல உன்னை பத்தி புரிஞ்சிக்க. முதல்ல உன்னை நம்பி வந்தவள முதல்ல நல்லபடியா வச்சு காப்பாத்துத வழிய பாரு. என்ன டீ முழிச்சுக்கிட்டு நிக்க? நான் சொன்னது எல்லாம் சரிதானே?
இன்னொன்னு சொல்லுதேன் கேட்டுக்க. நீ உங்க அம்மா மேல பாசமும் அக்கறையா இருக்கிறது சரிதான். வயசானாலே சுகரு பிரஷரு எல்லாம் வரதான் செய்யும். டாக்டர் சொன்னாரு உங்க அம்மா இப்ப நல்லதான் இருக்காவோ, ஆனா இன்னும் வருங்காலத்துல நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா உடம்புல உங்க அம்மாவுக்கு கொழுப்பு கூடி போய் கிடக்கான். அந்த கொழுப்பை எல்லாத்தையும் கரைக்கணுமா. என்னது கொழுப்ப கரைக்கணுமா? என்னமோ சீனிய கரைக்க மாதிரி சொல்லிட்டு கிடக்காரு. அப்படிதாம்மா, வீட்டை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணு. பேசாம இருல. சரிம்மா, நான் பேசலம்மா. நீ உன் வேலையை பாரு. டாக்டர் சொல்லிருக்காராம்லம்மா, நல்லா குனிஞ்சு நிமிந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எடுத்து இருந்தா சீக்கிரமா அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சி உடம்பு நல்லா இரும்னு. சப்பா கடவுளே, ஒரே நிமிஷத்துல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். இந்த வீட்டுக்கே நான் மகாராணியா இருந்தேன். ஏமா மகாராணி மகாராணின்லாம் சொல்லிட்டு இருந்தது போதும்மா. அப்படி சொல்லிதான் இப்போ உனக்கு உடம்பு முடியாம ஆயிப்போச்சு. இனி நீ அப்படிலாம் ஒண்ணும் சொல்லாண்டா. இவ்வளவு வயசானாலும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கணும்மா. அதுக்கு நீ இப்படி வேலையெல்லாம் பார்த்தாதான் சரியாகும். இவன் ஒருத்தன் இந்த மனுஷன் வீட்டை விட்டு போனாரு. போனவரா இருப்பாருன்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ள திடீர்னு என்ட்ரிய கொடுத்து என்ன ஒரே நிமிஷத்துல வேலைக்காரியா மாத்திட்டாரே. ஜோசிகார அண்ணாச்சி வேற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருதேன்னு சொன்னாரு. இன்னும் ஆளை காணலையே. சீக்கிரமா வந்து நல்ல நாள் நல்ல நேரம்னு குறிச்சு தந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு கூட நல்ல நாள் தான். நல்ல நேரத்தை மட்டும் குறிச்சு தந்தாருன்னா சாயங்காலமே போய் பொண்ணு பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா இவரும் ஆளை காணலையே. விஜயா, என்னங்க? ஜோசிகாரன் என்னாச்சு வந்துட்டாரா இல்லையா? இப்ப வந்துருவாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி சொன்னாரு 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்துருவேன்னு. ஆனா அதுக்குள்ள விஜயா, எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு பத்துக்க, அதான் கிளம்பணும்ல. கொஞ்சம் இருங்க, ஒரு 10 நிமிஷமாவது வெயிட் பண்ணுங்க. ஜோசிகார அண்ணாச்சி இப்ப வந்துருவாருங்க. நம்ம மவனுக்கு பொண்ணு பார்க்க போறது தானே நாள் குறிக்கிறதுக்கு வராரு. இப்பவும் நீங்க ஆபீஸ்க்கு போகணுமாங்க? சரி, இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன், அதுக்குள்ள வந்துருவாருல. ஆமாங்க, சீக்கிரமா இந்த அண்ணாச்சி வந்துருவாரு. சரி, வந்த உடனே சொல்லுன்னா நான் ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு லேப்டாப் எல்லாம் எடுத்து பேக்ல வைக்கேன். சரிங்க. சோ கடவுளே, இந்த மனுஷன் வேற ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் கிளம்பணும்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஜோசிகார அண்ணாச்சி என்னன்னா இன்னும் ஆளை காணலையே. பேசாம அந்த அண்ணாச்சிக்கு ஒரு போன் பண்ணி பாப்போமா? விஜயா, ஜோசிகார அண்ணாச்சி குரல் மாதிரி இருக்கே. ஆமா, அண்ணாச்சி தான். வாங்க அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சியோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவேன்னு போன் பண்ணி சொன்னீங்க. இவ்வளவு நேரம் கழிச்சு வாரியா? எங்க வீட்டுக்காரர் வேற ஆபீஸ்க்கு போனோம் நேராவது, இன்னும் அந்த அண்ணாச்சியை காணலையான்னு ஏத்தி அடிட்டே இருந்தாரு பத்துருங்க. எமடி விஜயா, நான் சீக்கிரமா வந்திருப்பேன். அண்ணாச்சி முதல்ல உட்காருங்க. சரிம்மா, நான் சொன்ன மாதிரியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேம்மா. ஆனா வர வழியில என்னாச்சு அண்ணாச்சி? உன் தங்கச்சி சுதாவை பார்த்தம்மா. என்னது, என் தங்கச்சி சுதாவா? என்ன அண்ணாச்சி சொல்றீங்க? ஆமாம்மா, நீ 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே நான் வர வழியில சுதா வந்து நின்னா பத்துக்கோ. அண்ணாச்சி நின்று கூப்பிட்டே வந்தா. என்னம்மான்னு கேட்டதுக்கு இப்படி எங்க அக்கா வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்திருக்காவோ, நீங்க கல்யாணத்தை நிறுத்திருங்க அண்ணாச்சியோ, பொண்ணு ஜாதகம் சரியில்லை, அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லி எங்க அக்கா மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துங்க அண்ணாச்சின்னு என்கிட்ட சொன்னா பத்துக்க. திமிரு பிடிச்ச அண்ணாச்சி, நான் நினைச்ச மாதிரியே உங்ககிட்ட வந்து சொல்லிருக்காளா? நல்ல வேடமா விஜயா, நீ என்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தா. என் தங்கச்சி இப்படி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கா, இப்படி உங்ககிட்ட ஏதாவது வந்து சொல்லுவா, அதனால நீங்க கொஞ்சம் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாள்லாமா. ஆமா அண்ணாச்சியோ, ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நடந்திருக்குல்ல. நானும் மக்கா மனசாலாம் புரிஞ்சுக்கிடாம இத்தனை வருஷமா என் தங்கச்சி பேச்சதானே கேட்டு நடந்துகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடியும் எங்க வீட்டுக்காரரோட சொந்தக்கார வீட்ல இருந்து ஒரு பொண்ணு தர வந்துச்சு. எனக்கு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பிடிக்காது, ஒட்டு உறவே வேண்டாம்னுலாம் இருந்தேன். அதுவும் என் தங்கச்சி பேச்ச கேட்டுட்டுலாம் இருந்தேன். அப்பதான் நானும் என் தங்கச்சியுமா சேர்ந்து உங்ககிட்ட சொன்னோம் எங்க வீட்டுக்காரர்கிட்ட, அந்த பொண்ணு ஜாதகம் சரியில்லை, அதெல்லாம் கல்யாணம் முடிக்க கூடாதுன்னு. அதே மாதிரிதான் இப்பவும் என் தங்கச்சி பண்ணுவான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் அண்ணாச்சி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தேன். என்ன அண்ணாச்சி செய்ய, காலம் எல்லாரையும் மாத்ததானே செய்யுது. இங்க பாருமா விஜயா, உன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நீ உன் தங்கச்சியை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுதான். அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கு. இப்ப சொல்லுதேன் கேட்டுக்க, எந்த காரணத்தை கொண்டு உன் தங்கச்சியை மட்டும் இனி உன் வாழ்க்கையில சேர்த்துக்கிடாத. ஏன்னா உன் மவன் ஜாதகத்துக்கு உங்களுக்கு இப்பதாமா நல்ல நேரமே ஆரம்பிக்கு. அண்ணாச்சி, ஆமாம்மா, உன் மவன் ஜாதகப்படி இனிமேல் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறியோ. அப்படிங்களா அண்ணாச்சி? ஆமாம்மா, அதே மாதிரி பொண்ணு ஜாதகமும் அவ்வளவு பொருத்தம்.
கடவுள் முடிச்சு போட்டு வைப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அது மருதமா இந்த பொண்ணு ஜாதகமோ மாப்பிள்ளை ஜாதகமோ அவ்வளவு பொருத்தம். இந்த பொண்ணு ஜாதகத்தாலையும் நீங்க உங்க குடும்பத்துல இருக்கப்பட்ட எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறியம்மா. அண்ணாச்சி வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமா சுவாமு, நல்லா இருக்கேன்பா. நீ நல்லா இருக்கியா? ஆமா அண்ணாச்சி, அதான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நாங்க இனி நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறோம்னு. ஆமா சுவாமு, உன் மகன் மருமக ஜாதகத்துல பார்க்கும்போது உங்க குடும்பமே இனி நல்ல செல்வ செழிப்போட மன நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறீங்க எல்லாரும். செல்வ செழிப்பெல்லாம் இருக்கட்டும் அண்ணாச்சி, மன நிம்மதி இருக்குல்ல எங்களுக்கு அது போதும். ஆமாப்பா, கரெக்டா சொன்ன. எவ்வளவு பணம் தான் செல்வ செழிப்புன்னு கொட்டி கிடந்தாலும் மனசுக்கு நிம்மதின்னு இருக்கணும்ல. ஒரு வயசு வரனாலும் அதை நிம்மதியா திங்கணும்ல. ஆமா அண்ணாச்சி. ஆமா விஜயா, ஏன் இப்படி நின்றுட்டே இருக்கா? போய் அண்ணாச்சி காப்பி போட்டு கொண்டா. சரிங்க, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காப்பி போட்டு கொண்டாரேன். எம்மாடி காப்பி எல்லாம் ஒண்ணும் வேண்டாமா? நான் ஏற்கனவே 2-3 வீட்டுல போய் ஜாதகம் எல்லாம் பார்த்து சொல்லிட்டு தான் வரேன். எல்லார் வீட்லயும் காப்பியை குடிச்சு குடிச்சு வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. சொல்ல போனா இன்னும் 2-3 நாளைக்கு காப்பியே குடிக்காண்டா முழுக்கு, அவ்வளவு காப்பியை குடிச்சிருக்கேன் இன்னைக்கு. இன்னொரு வீட்டுக்கு வர ஜாதகம் பார்க்க போனதுக்க நான் நல்ல நேரம் குடிச்சிட்டு வந்திருக்கோம்மா. சொல்லிடட்டுமா? சொல்லுங்க அண்ணாச்சி, அதுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நல்ல நாள் தான், ஆனா இனி சாயங்காலம் உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு சிரமமாலாம் இருக்கும். இல்ல அண்ணாச்சி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு சாயங்காலமே நல்ல நேரம் இருக்கா? ஆமாம்மா, அதான் சொன்னோம்ல, உங்க மகன் மருமக ஜாதகத்தினால நீங்க நிம்மதியா மன நிம்மதியா இருக்க போறீங்கன்னு. இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான். அண்ணாச்சியா? ஆமாம்மா, இன்னைக்கும் நல்ல நேரம் இருக்கு. ஆனா இன்னையோட வர புதன்கிழமை ரொம்ப நல்ல நாள் பார்த்துடுங்க. அன்னைக்கு வேணா போய் பொண்ணு பார்த்துட்டு வாங்கலாம். சரிங்க அண்ணாச்சி, இன்னைக்கு கூட எனக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு நேரம் ஆகும். அதனால நாங்க அடுத்த புதன்கிழமை போய் பொண்ணு பார்க்க போறோம். ரொம்ப நல்லதுப்பா சுவாமு. எங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீங்க புதன்கிழமை அப்போ ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. அப்புறம் என்ன மீட்டிங் இருக்கு அது இருக்கு எல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். ஆமா. அது எப்படி விஜயா? நான் ஆபீஸும் செவ்வாய்க்கிழமையே லீவ் போட்டுருவேன். அதான பார்த்தேன். அண்ணாச்சி, போன வாரம் என் சம்மந்தி வீட்டுக்கு போய் பிள்ளைய பார்த்து பூவெல்லாம் வச்சுட்டு சும்மா கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்த மாதிரிங்க. அதுவும் நல்லதுதாம்மா. வளர்புறையில போய் பொண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பூவை வச்சுட்டு வந்திருக்கிய. இப்ப நீங்க குடும்பத்தோட போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சு சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு வந்துட வேண்டியதுன்னு. சரிங்க அண்ணாச்சி. இந்தம்மா ஜாதகம் பத்திரமா வச்சுக்கிடுங்க. சரிங்க அண்ணாச்சி. அப்ப சுவாமு, நான் போயிட்டு வரேன்னா. அண்ணாச்சி இருங்க, ஒரு கப்பு காப்பியாவது இல்லைன்னா ஜூஸாவது குடிச்சிட்டு போங்க. வேண்டாமக்கா, இன்னும் நிறைய வீட்டுக்கெல்லாம் போய் ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்க அண்ணாச்சி. அதான் பிள்ளைக்கு பேசி முடிச்சு இனி நிச்சயமெல்லாம் கல்யாணம்லாம் வைப்பேல்ல, அப்ப வந்து வயிறார மனசார சாப்பிட்டு போனா போச்சு. சரிங்க அண்ணாச்சி. நல்ல குடும்பம், சுவாமும் நல்ல பையன்தான். சொந்த தங்கச்சி மவனுக்கு கல்யாணம் பண்ணுதான். மருமவளையும் மவனையும் நல்லபடியா பாத்துக்கிடுவான். என்ன விஜயா, இப்ப சந்தோஷம் தானே? அண்ணாச்சி நல்ல நாள் குறிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்ம அன்னைக்கே போய் பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துருவோம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காலையில இருந்தே அண்ணாச்சி எப்ப வருவாரு, நாளை குறிச்சு தருவாருன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேல்ல. ஆமாங்க, பின்ன இருக்காதா? நானும் கேலண்டர்ல நல்ல நாள்னு பார்க்க தான் செஞ்சேன். இருந்தாலும் ஜோசியக்கார அண்ணாச்சி அவர் வாயால சொன்னா நமக்கு ஒரு நிம்மதி தானே. அதுவும் சரிதான். சரி, அப்ப நான் ஆபீஸ்க்கு கிளம்புதேன்னா நேரம் ஆகுது இல்ல? சரிங்க, எங்க சொல்லிவிட்டேன். இப்பவுமே மறக்காம புதன்கிழமை லீவ் போட்டுருங்க. அப்புறம் காலையில வந்து நின்னுகிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி நிப்போம். நீங்க பாட்டு வந்து நின்னுகிட்டு எனக்கு ஆபீஸ்க்கு போகணும் மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தியா? அவ்வளவுதான். ஏமா தாயே, அதான் நான் சொல்லிட்டோம்ல, செவ்வாய்க்கிழமையே லீவ் போட்டுருவேன்னு. செவ்வாய்க்கிழமை லீவு போடுவீங்க, சரிதானே? இல்லன்னு சொல்லல. புதன்கிழமை காலையில ஆபீஸ்க்கு போகணும்னு நிக்க கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்றேன். சரிம்மா, 2 நாள் லீவுன்னு நான் இன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஆபீஸ்ல. அத பண்ணுங்க முதல்ல. சரி விஜயா, அப்ப நான் ஆபீஸ்க்கு கிளம்புது என்ன? சரிங்க. சதீஷ், ஏமாக்கா சதீஷ். என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாக்கா, அடுத்த வாரம் புதன்கிழமை உனக்கு லீவ் போட முடியும்ல? அடுத்த வாரம் புதன்கிழமையா? ஆமாக்கா, ஜோசிகார் அண்ணாச்சி இப்பதான் வந்துட்டு போனார் பத்துக்க. நம்ம அண்ணனுக்கு 5 பொண்ணு பார்க்க போனோம்ல, அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல நாள்னு குறிச்சு தந்திருக்காரு. நீயும் லீவ் போட்டுருந்தமக்கா. ஏமா பொண்ணு பார்க்க போறோம், நம்ம காலையில தானே போவோம். அப்பனா ஹாஃப் டே மட்டும் லீவ் போடுதேன். இல்ல, அரை நேரம் லீவ் போட்டா எப்படி மக்கா? நம்ம போயிட்டு வரதுக்கு ஒருவேளை நேரம் ஆயிரும்ல. ஓ அப்படி சொல்லுதீங்களா? சரி, அப்ப நான் புதன்கிழமை ஃபுல் டேவே நான் லீவ் போட்டுக்கிடுதே. சரி மக்கா. 5 பொண்ணு பார்க்க போறது நினைச்சா சிரிப்பா இருக்குமா? இல்ல மக்கா, இப்ப நான் ஒண்ணு சொல்லுதே நல்லா காது கொடுத்து கேட்டுக்க. 5 உன் கூட தான் காலேஜ் படிச்சா. அப்பெல்லாம் நீ பேர் சொல்லி கூப்பிட்டா சரி. இப்போ அண்ணனுக்குலாம் கல்யாணம் பண்ண போறோம் 5. அதனால நீ இனிமேல் 5 கூப்பிடக்கூடாது பேர் சொல்லி. இனி அவளை மைனின்னு தான் கூப்பிடணும், சரியா? என்னம்மா மைனின்னு கூப்பிடணுமா? ஆமா மக்கா, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண போறோம் பத்தியா, இனி நீ மைனின்னு தான் கூப்பிடணும், சரியா? சரிம்மா, 5 மைனி. என் மருமவளை நீ அப்படிதான் கூப்பிடணும்.
சரிம்மா. அஞ்சு, இனி நான் உன்னை மைனின்னு தான் கூப்பிடணுமா? சிரிப்பு தான் வருது. எப்படியோ அண்ணாச்சி ஜாதகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் குழப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் காலையில இருந்தே என்னதானு தெய்வத்தை தான் வேண்டிட்டு கிடந்தேன். எந்த பிரச்சனையும் இருந்துடக்கூடாது, நம்ம எப்படியாவது கல்யாணத்தை பேசி முடிச்சிடணும்னு. சரி, அப்ப இனி மரகதத்துக்கு ஒரு போனை பண்ணி சொல்லிடுவோம். அண்ணாச்சி இப்படி அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போறதுக்கு நல்ல நேரம்னு சொல்லியிருக்காரு. அதனால நாங்க அடுத்த வாரமே வாரோம்னு. விஜயா, இனி நீ மாமியார் விஜயாவா மாற போற. பெரியவன் வந்த உடனே அவங்ககிட்ட ஒரு வாரத்தை சொல்லணும். இன்னும் 2 நாள்ல மெட்ராஸுக்கு கிளம்புதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கூட 2 நாள் லீவ் போடுமாக்கான்னு சொல்லணும்.